கவர்ந்த காதலருடன் நீங்கள் கண்களால் உறவாடக்கூடிய சீமில்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த வீடியோவில் நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். நமது வீடியோவை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்கள். நமக்கு அது ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 18 ஏப்ரல் 2022 திங்கட்கிழமை, அதாவது சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, நமது ராசிக்கு என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் நமது ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு இன்றைய தினம் 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு முழுவதும் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான முடிவுகள் அதிகம் எடுக்க வேண்டாம். இன்றைய தினம் தேவையில்லாத பணத்தையும் பயத்தையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு மற்றும் உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று சந்தோஷமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் எந்த விதமான வம்பு வழக்குகளிலும் ஈடுபட வேண்டாம். எல்லாவற்றிலிருந்தும் தள்ளி இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் ஒரு நாள் மட்டுமே நீங்கள் உங்களது கருத்துக்களை வெளியிடுவதில் ரொம்ப கவனமாக இருங்க. சோசியல் மீடியாவில் கூட இன்றைய தினம் நீங்கள் சில ட்வீட்ஸை இல்லை கருத்துக்களை போட வேண்டாம். இன்றைய தினம் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சில பிரச்சனைகளில் சிக்கிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் தலையிட்டு 3ஆம் நபராக நீங்களே வாலிட்டரை தலையிட்டு இன்றைய தினம் பஞ்சாயத்துக்களை ஈடுபடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானித்து பொறுமையாக செய்யுங்க. முக்கியமான முடிவுகள், வாழ்வையை புரட்டி போடக்கூடிய முடிவுகள் அல்லது தொழிலையே மாற்றக்கூடிய சில முடிவுகளை இப்பொழுது எடுக்க வேண்டாம். நாளை எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் விட்டு விடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. மேலும் இன்றைய தினத்திற்கு உங்களது வாழ்க்கை துணையின் கண்கள் உங்களது சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்ணால் பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுடைய விஷயங்களை மற்றவங்களை பாராட்டுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உண்டு. உங்களுக்கு மன சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களது உறவுகள் மூலமாக சில வேறுபாடுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு 3ஆம் நபர் தலையீட்டின் மூலமாக உங்களது இல்வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலோ யாரையும் இன்றைய தினம் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். சந்தேக கணத்தை இன்றைய தினம் நீங்கள் அறவை விட்டு விடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை காத்திருக்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரமோஷன், உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளும் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. அலுவலகத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது, உங்களது காரியங்கள் அலுவலகத்தில் செய்வது போன்றவற்றில் கொஞ்சம் யோசித்து நிதானித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. நீண்ட நாள் ஏக்கம் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைவேறும். சில ஆசைகளும் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. பயணங்கள் நீங்கள் இன்றைய தினம் தள்ளிப்படுவது நல்லது. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சற்று அலைச்சல்களே மிஞ்ச வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் மனம் உங்களது காரியங்களுக்கு ஒத்துழைக்க மறுத்தால் நீங்கள் தியானம் செய்து மனதை ஒருமுகப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அதையே நினச்சி நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்களோட நேரத்தை நீங்கள் பொழுதுபோக்குகளிலும் இறை வழிபாடுகளிலும் தியானம் செய்வதிலும் நீங்கள் இன்றைய தினம் செலவிட்டீங்க அப்படின்னா நல்ல நன்மைகள் உண்டு. உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான முயற்சிகளை, உங்களுக்கான வேலைகளை நீங்களே செய்யுங்கள். மற்றவர்களை நம்பி இன்னைக்கு ஒப்படைக்காதீங்க. இன்றைய தினம் வெளியாட்களின் ஆலோசனைப்படியும் நீங்கள் நடக்காதீங்க. உங்களுக்கு என்ன நல்லதோ அது நீங்களே யோசிச்சு செய்கிறது ரொம்ப ஒரு நல்ல பலனை இன்றைய தினம் தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் அதிகமாக உற்சாகங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் சில காரணங்களால் உங்களுடன் இருக்க முடியாத போனவர்களுக்காக நீங்கள் வருந்தக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் இன்னைக்கு எந்த விதமான வருத்தங்களும் ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்க அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுடைய மகிழ்ச்சி எதில் உள்ளதோ அதில் நீங்கள் ஈடுபடுவது நல்லதுங்க. எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான சில ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபரை இன்றைக்கி நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க.
இன்றைய தினம் குடும்பத்தில் புதிய வரவுகள், கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிகளுக்கான நேரம் அமையுங்க. எனவே குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகளே இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். பணம் பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களது வீட்டிலும் இருக்குது, உங்களது அலுவலகத்திலும் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினத்துக்கான நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் எழுதி ஆல் அப்படின்ற பட்டனையும் எடுத்து மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைய தினத்தை மேலும் மகிழ்ச்சியாக ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றதற்கான அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலருங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6ஆம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும்போது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து பொறுமையாக செயல்படுங்க. உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்க. மற்றவர்கள் நம்பி இன்னைக்கு நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. அப்படி ஒப்படைக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க. இன்றைய தினம் கவனக்குறைவால் சில அவப்பெயர்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேலைகளில் நீங்கள் இன்றைய தினம் ஒரு தடவைக்கு 2 முறை ரீசெக் பண்ணிவிட்டு கவனமாக இன்றைக்கி வேலை செய்யுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது செயல்பாடுகளில் கொஞ்சம் திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள். அனைத்து விதமான காரியங்களும் வெற்றிகளை நாளை முதல் நீங்கள் சிறப்பாகவே பெற முடியுங்க. சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் தாமதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கோபமே வேண்டாங்க. முன்கோபத்தை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள். கருத்துக்களை வெளியிடுவதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் தேவையற்ற மனக்கசப்புகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பொறுமையுடன் கோபம் இல்லாமல் செயல்பட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விவேகம் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க. உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நாளைய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.